கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காலை வேளையில நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை தியானிக்க போகிற தேவ வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கர்த்தாவே நீர் போதித்து கொடுக்க விடுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிற தேவன், ஆண்டவரை விடுதலை ஆக்குகிறவர், அற்புதம் செய்கிறவர். இந்த நாளிலும் ஆண்டவரை ஒவ்வொரு ஜனங்களோடு அந்த வார்த்தைகள் மூலமாய் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆவி ஆத்துமா சரீரங்களில இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பாதத்துல தாழ்த்தி இந்த தியானங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் அவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிடாதபடிக்கு வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். இந்த நாளிலும் நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கு ஆதாரமாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களாகிய அவருடைய பிள்ளைகள் மேல் விசேஷித்த வண்ணமாய் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலேயும் நாம் படிக்கும் போது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. முதல்ல நாம் 1 பேதுரு 3:12 பார்த்தோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இங்கே படிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லோரையும் நோக்கி பார்க்கிறது, தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம்? ஆண்டவருடைய பிள்ளைகளே அந்த கண்கள் நோக்கி பார்க்கிறது, துன்மார்க்கரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாளில நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய காரியங்களையும் ஆண்டவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு ஒரு மனிதனும் தப்பவே முடியாது என்பதைத்தான் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்கிற தேவ ஜனங்களாகி உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான சூழ்நிலையில இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, உங்களுடைய வாஞ்சை என்ன என்று எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆதிகாமத்துல நாம் பார்க்கும் போது பாருங்க, முதலாவது மனுஷ கொலைபாதகம் அங்கே ஆதிகாமத்தில் நடக்கிறது. அங்கே அதையும் ஆண்டவர் கண்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனத்துல ஆண்டவர் காயின் என்று சொல்லக்கூடியதான முதல் இந்த உலகத்துல ஆதாமுக்கு பிறந்ததான அந்த காயின் என்கிற மகனை கூப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏன் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கும் போது 9ஆம் வசனத்திலே, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரால் படைக்கப்பட்டதான முதல் மனிதனாகிய இந்த ஆதாமுக்கு முதல் பிறந்தவன் தான் இந்த காயின். 2வது மகனாக ஆபேல் என்று சொல்லக்கூடியவர் பிறந்தார். பாருங்க, அவர்கள் 2 பேரும் வளர்ந்து அவர்கள் பூமியில தங்களுடைய வேலைகளை தொழில்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். காயின் அவன் பயிர் தொழிலை செய்கிறான். ஆபேல் மந்தைகளை ஆடு மாடுகளை வைத்து மேய்த்து அதன் மூலமாய் செயல்படுகிறவனாய் காணப்பட்டான். பாருங்க, ஒரு குறிப்பிட்டதான நாட்களில 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததான முதற் பலன்களை கொண்டு வந்ததான
ஆபேலின் காணிக்கைகளை வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த காயினுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நிமித்தமாக இந்த காயினுடைய முகம் வேறுபட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அந்த எரிச்சலினால இந்த ஆபேல் தனியாய் வயல்வெளியில இருக்கும் போது இந்த காயின் அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, முதல்ல உலகத்தில் நடைபெற்றதான கொலை, மனுஷ கொலைபாதகம் இதுதான். காயின் தன்னுடைய உடன் பிறந்த ஒரே சகோதரனாகிய ஆபேலை பொறாமையினாலே எரிச்சலினாலே அவன் கொன்று போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் நினைத்திருப்பான், இதை யாருமே பார்க்கவில்லை, தனியாக நான் செய்கிறபடினாலே யாருமே இதை பார்க்க முடியாது என்று சொல்லி நினைத்தான். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து, உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதே என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த செயல்பாட்டினாலே காயின் ஆபேலை கொலை செய்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஜீவிய காலம் எல்லாம் நிம்மதி இல்லை. ஒரு இடத்துல அவன் நிம்மதியாய் வாழ முடியவில்லை. அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு சபிக்கப்பட்டவனாய் மாறினான். இன்றைக்கு நாம் பார்க்கும் போது நம்மை சுற்றிலும் ஒன்றுமே இல்லாத காரியத்துக்காக நல்ல ஜனங்களை கொலை செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். நாட்கள் அந்த காரியங்கள் தான் எங்கும் போராட்டமாய் இருந்து கொண்டிருக்கிறது. வியாபாரிகள் போராடுகிறார்கள். எதற்காய்? சாத்தான்குளம் என்கிற ஊர்ல 2 வியாபாரிகளை, அப்பாவையும் மகனையும் போலீஸ் காவலிலே அடின்னு அடிச்சு அதன் நிமித்தமாக அவர்கள் இறந்து போனார்கள். அநியாயமான இந்த காரியம். யார் அவர்களுக்கு இப்படிப்பட்ட மனிதனை அடித்து உதைத்து அவர்கள் இறந்து போகிற அளவுக்கு அடிக்க யாருமே அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை பாருங்க. ஆனால் அவர்கள் தாங்கள் யார் எதற்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து மக்களின் சேவையில மக்களுக்காக பணிபுரிவதற்காக அரசாங்கத்தினாலே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து அவர்கள் மக்களை காக்க வேண்டியவர்கள் இந்த நாட்களில் இப்படியாய் சில போலீஸ் துறையிலே உள்ளவர்கள் அடித்து மக்களை காக்க வேண்டிய மக்களை கொல்லுகிறதை பார்க்கிறோம். மக்களின் சேவகராய் ஒவ்வொரு அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளா இருந்தாலும் சாதாரண பணியிலே உள்ளவர்களா இருந்தாலும் மக்களுக்காய் சேவை செய்வதற்காக அவர்கள் வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி காந்தியடிகள் சொல்லி இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். இந்த நாட்களில் அதை குறித்து அறிந்து நன்றாய் பணிபுரிகிற நிறைய அதிகாரிகளும் உண்டு. இப்படிப்பட்டு அறியாமையினாலே தாங்கள் பெரிய ஹீரோ என்று சொல்லி காண்பிக்க நினைக்கிற அறிவியலிகளும் அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை கொலை அவர்கள் ஒரு மனிதர்கள் இறந்து போகிற அளவுக்கு பயங்கரமாய் அடித்த அவருடைய செயல்பாடுகளை தேவன் காண்கிறார். ஒருவேளை சட்டம் அவர்களை காப்பாற்றலாம் கொலைகாரர்களே, ஆனால் தேவன் அவர்களை பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையில நிம்மதியாய் வாழ முடியாது. கொலைகாரனாய் மாறின காயின் நிம்மதியற்ற அலைந்தது போலதான் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ முடியுமே தவிர அவர்கள் குடும்பமாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. தேவச்சனமே, அந்த சங்கீதம் 94 சங்கீதம் 9வது வசனத்திலே பார்க்கும் போது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. மனிதருக்கு கண்ணை உருவாக்கினவர் அவர் எல்லாவற்றையும் காண்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த இருட்டு அறையில, எந்த பூட்டப்பட்டதான இடத்துல எப்படிப்பட்ட காரியத்தை ஒரு மனிதன் செய்தாலும், தனக்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்கள் மீது செய்தாலும், எல்லாவற்றையும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், மனிதனை படைத்தவர், மனிதனுக்கு கண்ணை கொடுத்தவர், அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரின் கண்கள் உங்களை பார்க்கிறது. கர்த்தரின் கண்கள் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிறது. தேவச்சனமே, நம்மை இந்த நாளிலே பார்க்கிற தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 33 சங்கீதத்தின் 13-14 வசனத்தையும் நாம் பார்க்கும் போது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் வானத்திலிருந்து
நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். பூமியின் குடிகளில் எல்லார் மேலும் அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார். மனிதன் ஒரு தவறை செய்யும் போது, இல்லாவிட்டால் ஒரு கொலையை செய்யும் போது என்ன நினைக்கிறான்? யாருமே பார்க்கவில்லை. எனக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி அகங்காரத்தோடு சில காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் தேவன் அவர் வானத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே தேவன் இந்த கொரோனா கொள்ளை நோயின் மத்தியில காணாதவர் போல இருக்கிறார். எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், ஆனால் ஜெபத்துக்கு உடனடியாக பதில் இல்லை. பாருங்க, பூமி இரத்த பழிகளினால நிறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகள், எங்கு பார்த்தாலும் பலவிதமான வரிகள், எங்கு பார்த்தாலும் சுபாவ அன்பில்லாத நிலைமைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எங்கு பார்த்தாலும் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாளிலே ஒரு செய்தி வந்திருந்தது. தன்னுடைய மகளை, 39 வயதான மகளை ஒரு தாய், அவள் தன்னுடைய வாழ்க்கையில தவறாய் ஜீவித்ததை இந்த மகள் கண்டுபிடித்து கேட்டபடியினால அந்த தாயும் அவளுடைய கள்ளக்காதலனும் அந்த தாயினுடைய தம்பியுமாக சேர்ந்து அவளை கொன்று வீட்டிலே புதைத்ததை 6 வருடங்களுக்கு பிற்பாடு கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி அந்த நியூஸ்ல போட்டிருந்தார்கள். பாருங்க, எவ்வளவு கொடுமையான காரியம். பூமி இரத்த பழிகளினால, தேவன் விரும்பாத சாபத்தினால நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் தேவனுக்கு நேராய் மனம் திரும்ப வேண்டியவர்களாய் காணப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் காண்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை மனிதன் மறந்து பலவிதமான துரோகங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். பூமி பலவிதமான இரத்த பழிகளினால அது நிறைந்திருக்கிறது. நாம் பார்த்தோம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 ஆண்டவர் அந்த காயினை பார்த்து சொல்லும் போது, உன்னுடைய சகோதரனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்க, அப்படின்னா ஒவ்வொரு இரத்தமும், ஒவ்வொரு கொல்லப்பட்ட, அநியாயமாய் கொல்லப்பட்ட, நீதி நேயம் இல்லாதபடிக்கு அடித்து கொலை செய்யப்பட்டதான மனிதனுடைய இரத்தம் படைத்த ஆண்டவரை நோக்கி அது கூப்பிடுகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனை சாபங்கள், எத்தனையோ நாடுகள் தங்களுக்காக, தங்கள் குடிகளுக்காக சாபங்களை வருவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பார்க்கும் போது, அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும் போது விசேஷித்த வண்ணமாய் தேவன் நம்மை பார்த்து நடத்துகிற தேவனாய் இருப்பார். ஸ்தோத்திரம். அவரை நம்பி ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் கைவிடாதபடிக்கு வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். அவரை நம்பி ஜீவிக்கிற ஜனங்களை, நீதிமான்களை தேவன் நோக்கி பார்த்து அவர்களை பத்திரமாய், ஆசீர்வாதமாய் அவர் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகேல், 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 உம்மை துதிப்பேன். ஏல் எலோகேல், 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எலோகேல், 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையை என்னை
கைவிடல. அவரை நம்பி ஜீவிக்கிற தேவஜனத்தை அவர் கைவிடாதபடிக்கு ஆச்சரியமாய் வழிநடத்த இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாய் நம்முடைய ஆண்டவராய கர்த்தர் இருக்கிறார். தேவஜனமே, கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறதா இருக்கிறது. தேவனுடைய கண்கள், நம்மை ரட்சித்த ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்கிற கண்களாய் இருக்கிறது. அந்த பார்க்கிற தேவனுக்கு முன்பாக முதலாவது நாம் அவருடைய வசனத்தின்படி வாழும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்கும் போது, அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளின் பாதையிலே நாம் நடக்கும் போது, அந்த கண்கள் நம்மீதே வைக்கப்பட்டிருக்கும். நோக்கி பார்த்து கொண்டு அது போகிறது மாத்திரமல்ல, அந்த கண்கள் நம்மீதே வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. 12ஆம் வசனத்துல, அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததானே, இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு கொடுத்ததானே கற்பனைகளை, தேவ வசனத்தை கை கொண்டு நடக்கும் போது வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனுடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்மீதே வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய வழிகளிலே எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு விசுவாசி நடக்கிறானோ, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு எந்த ஒரு விசுவாசி இல்லாவிட்டால் கிறிஸ்தவன் ஜீவிக்கிறானோ, அந்த மனிதன் மேல் ஆண்டவருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் வைக்கப்பட்டிருக்கும். அவனை எந்த சூழ்நிலையிலே அவனுடைய தேசத்திலே அவன் காணப்பட்டாலும் அவருடைய கண்கள் அவன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவர் அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை, வேதத்தை படித்து நாம் வேத வசனங்களின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு வெறும் ஒரு பேருக்கு கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக் கொண்டு தாறுமாறாய் ஜீவிக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, வேத வசனங்களின்படி கை கொண்டு நடக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வேதம் முழுவதிலும், இந்த வேத புத்தகம் முழுவதிலும் அநேக கற்பனைகளை, கட்டளைகளை, உபதேசங்களை, நாம் வாழ வேண்டிய வழிகளை கொடுத்திருக்கிறாரே. அவைகளின்படி நாம் ஜீவிக்கும் போது கண்டிப்பாக தேவன் அவருடைய கண்களை நம்மை விட்டு விலக்காதபடிக்கு வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நம்மோடு கூட இருந்து, நம்முடைய குடும்பத்தோடு கூட இருந்து அவர் வழிநடத்துவார். இன்னைக்கு இந்த ஊரடங்கின் மத்தியிலும் பெரும்பாலும் அநேகருக்கு எந்த விதமான வேலை இல்லை, வெளியே போகிற காரியமே இல்லை. ஆனாலும் பல குடும்பங்களிலே கர்த்தருடைய வேதத்தை மறந்து இதை படிக்காதபடிக்கு, இதை அந்நிய பொருளாக எண்ணிக்கொண்டு ஜீவிக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். வசனத்தின்படி வாழும் போது கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவர் வழி நடத்துவார். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது முதல்ல ஆண்டவர் மோசேயின் மூலமாய் 10 கற்பனைகளை அங்கே இந்த உலகத்துக்காய், உலக ஜனங்களுக்காய் ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்காய் அல்ல, உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் 40 நாள் தம்முடைய சமூகத்திலே மோசேயை வைத்து அங்கே அந்த பிரசன்னத்துல மோசேக்கு இந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை கொடுத்தார். முக்கியமானவைகள் இதுல இவைகள் தான் 10 கற்பனைகள். இதுல மனிதனுடைய காரியங்கள் முக்கியமானது எல்லாம் அடங்குகிறதா இருக்கிறது. அதுல ஆண்டவர் சொல்லும் போது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே முதலாவது கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். அது என்ன? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி, கர்த்தராகிய என்னையன்றி, வானத்தை பூமி படைத்த என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள்
உண்டாயிருக்க வேண்டாம். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் போது படைத்தவரை விட்டுவிட்டு எத்தனையோ தேவர்களை தங்களுக்காக உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களை பார்க்கிறோம். இந்த ஆண்டவருடைய கட்டளைகள் மீறப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் போது 4ஆம் வசனத்திலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையாயிலும் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டதான கட்டளைகள் இன்றைக்கு மீறப்பட்டு கோடான கோடி விக்கிரகங்களை ஜனங்கள் பண்ணி அவைகளை பலவிதமான மரத்தினாலே செதுக்கி தங்கத்தினாலும் பித்தளையினாலும் வெள்ளியினாலும் பலவிதமான உலோகங்களினாலே செய்து அவைகளை கொண்டு வைத்து கடவுளே என்று சொல்லி கும்பிடுகிற காரியங்களை பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய கட்டளைகள் மீறப்பட்டிருக்கிறது. எப்படி ஆண்டவர் தேசத்தின் மேல் கண்ணோக்கமாய் கண்ணை வைத்து கண்ணை விலக்காமல் அவர் இருப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற கிறிஸ்தவர்களை எப்படி ஆண்டவர் கண்ணோக்கமாயிருந்து ஆசீர்வதித்து நடத்த முடியும்? 8ஆம் வசனத்துல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தர் நியமித்ததான ஆராதனை நாளிலே அவரை ஆராதிக்க அந்த நாளை யூஸ் பண்ணி அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். இந்த காரியத்தை இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மீறி நடக்கிறார்கள். தங்களுடைய சொந்த காரியங்களை செய்து கொண்டு ஜீவிக்கிறவர்களை பார்க்கிறோம். சரி, இப்பொழுது வீட்டில் இருக்கும் போதாவது கர்த்தருடைய வசனங்கள் சபைகளில் இருந்து அவர்களுக்காய் போடப்படுகிற இந்த வீடியோக்களை பார்த்து சேர்ந்து ஆராதிங்கன்னா அந்த நேரத்திலும் தூக்கம், அந்த நேரத்திலும் தேவனை ஆராதிக்காத நிலைமைகள் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறதை இன்னைக்கு ஜனங்களுடைய செயல்பாடாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயின் கனம் பண்ணுவாயாக. எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்னைக்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி கொண்டு பிள்ளைகள் ஜீவிக்கிறார்கள். அநேக குடும்பங்களில கீழ்ப்படியாமைகள், பெற்றோர்கள் ஏதாவது நல்ல காரியங்களை சொல்லும் போது கோபம், கனம் பண்ணாத நிலைமை கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்படுகிறது. எப்படி ஆண்டவர் அவர் கண்ணோக்கமாயிருந்து நம்மை நடத்த முடியும்? அடுத்ததாக, கொலை செய்யாதிருப்பாயாக. சர்வசாதாரணமாய் ஜனங்கள் தேசத்துல கொலை செய்கிறார்கள். தங்களை போன்ற மதிப்புக்குரிய விலையேறப்பெற்றதான உயிர்களை சர்வசாதாரணமாய் அவர்கள் மடிவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கொலை பாதகர் அநேகர் பெருகி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அடுத்ததாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல பார்த்தது போல தாயே மகளை கொலை செய்கிற காரியம் எதற்காக நடந்தது? விபச்சார பாவத்தை அந்த மகள் கண்டுபிடித்ததுனால அவள் அந்த மகளையே கொலை செய்கிறதை பார்க்கிறோம். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் இன்றைக்கு தேசத்துல பெருகி இருக்கிறது. எப்படி அப்படிப்பட்டதான ஒரு பாவம் நிரம்புற உலகத்துல ஆண்டவர் வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கண்ணோக்கமாய் இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் கொடுத்த கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. இன்னைக்கு களவு சர்வ சாதாரணமாய் நடக்கிறது. அரசாங்கம் மக்களை வஞ்சிக்கிறது, மக்களுடைய காரியங்களை வஞ்சிக்கிறது. மற்ற ஜனங்கள் களவு செய்கிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதுபோல பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லுகிற காரியங்கள் பல இடங்களிலே நடக்கிறது. பணத்தை வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு எதிராய் பொய் சாட்சி சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாய் நடக்கிறது. கடைசியாக 17ஆம் வசனத்திலே 10ஆவதாக, பிறனுடைய வீட்டை செய்யாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவருடைய வேலைக்காரனையும் அவருடைய வேலைக்காரியையும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையும் இன்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். பிறனுக்குள்ள யாதொன்றையும்
இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். பாருங்க, இதிலும் ஜனங்கள் கை கொண்டு நடக்கிறதில்ல. இது 10 கற்பனைகள் கொஞ்சம் தான். இதை காட்டிலும் எவ்வளவோ காரியங்களை தேவன் வேதம் முழுவதிலும் எழுதி கொடுத்திருக்கிறார். இதையே நாம் பார்க்கும்போது மனிதர்கள் எல்லாவற்றையும் மீறி நடக்கிறதை பார்க்கிறோம். எப்படி தேவன் இந்த ஜனங்கள் மீது எப்பொழுதும் வருஷத்தின் தொடக்கம் முதல் முடி மட்டும் தன்னுடைய கண்களை வைத்து அவர்களை பாதுகாக்க முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் உண்மையாய் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும் போது, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் போது, அவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் கண்களை நம்மை விட்டு விலக்காதபடிக்கு அவர் நீதிமான்களாகி ஒவ்வொருவரையும் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே நாம் படிக்கும் போது, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வத்தையும் சிருஷ்டித்த வானாதி வானங்களை படைத்த ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். யாரெல்லாம் என் வசனத்துக்கு நடுங்கி என்னுடைய வசனத்தின்படி வாழ வேண்டுமே, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்க வேண்டுமே என்று சொல்லி எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் பயந்து ஜீவிக்கிறார்களோ அவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாட்களிலே காலம் கடைசி நாட்களா இருக்கிறது. தேவ ஜனமே, நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய வசனத்தின் வழியிலே நாம் ஜீவிக்க, ஆண்டவருக்கு அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்க, ஒரு தெய்வ பயத்தோடு ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது அவருடைய கண்கள் எப்பொழுது நம் மீது வைக்கப்பட்டதாயிருக்கும். ஒருபோதும் அவர் நம்மை கைவிடாத தேவனாயிருப்பார். அல்லேலூயா! கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாயிருந்து வழி நடத்துவார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, உத்தம இருதயம் உள்ள ஜனங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கண்கள் அவர்களுக்காய் நன்மை செய்யும்படியாக, உத்தம இருதயம் இருக்கிறவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் அவருடைய கண்கள் என்ன செய்யுமாம் தெரியுமா? பூமி எங்கும் உலாவி தேவ பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக அந்த கண்கள் கிரியை செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். இங்கே பார்க்கும்போது, இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும்போது, ஆண்டவர் ஆசா என்று சொல்லக்கூடியதான ஒரு ராஜாவை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அவர்களுக்காக தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நமக்கு, நாம் அவருடைய பிள்ளைகளாய் உத்தம இருதயத்தோடு வாழும்போது நமக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய், நமக்காய் கிரியை செய்யும்படியாய் அவருடைய கண்கள் என்ன செய்வான்? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குமா? பூமி எங்கும் உலாவி நமக்காக அவர் கிரியை செய்கிறவர், நமக்கான யுத்தங்களை செய்கிறவர், நமக்காக மனிதனுடைய செயல்பாடுகளை மாற்றுகிறவர், நமக்காக மனிதனுக்கு அவர் எதிர்த்து நின்று நமக்காக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் உத்தம இருதயத்தோடு இந்த நாட்களில ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க ஜாக்கிரதை உள்ள தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. பார்க்கும்போது இந்த வேத பகுதியில சில வசனங்களை நாம் தியானிக்கும் போது, ஆசா என்று சொல்லக்கூடியதான ஒரு யூதா தேசத்தின் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இவன் தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா தான். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, முதலாவது ஆசாவுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தேவ நம்பிக்கை உள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கும்போது, 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அந்த ஆசாவின் ராஜ்யத்துக்கு எதிராக, அவர்களுக்கு விரோதமாக
எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த ஆசா என்கிற யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியா தேசத்தினுடைய ஒரு ராஜா சேரா என்று சொல்லக்கூடியவர் 10 லட்சம் படைகளோடு, ராணுவ வீரர்களோடு, அது மட்டுமல்ல 300 ரதங்களோடு அவன் புறப்பட்டு வந்தான். அதன் மத்தியில் ஆசா என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது 10லிருந்து நாம் ஒரு சில வசனங்களிலே படிக்கும் போது, அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். பாருங்க, இந்த ஆசா 10 லட்சம் பேர்களை எதிர்க்க தேவனுடைய துணையோடு அவன் செல்கிறான். அதற்கு முன்பாக ஆண்டவரை பார்த்து அங்கே ஊக்கமாய் செபிக்கிறான். உத்தம இருதயத்தோடு தன்னை தாழ்த்தி செபிக்கிறான். ஆசா 11ஆம் வசனத்தில் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான ரொம்ப சர்வசாதாரணமான காரியம். கர்த்தாவே, எங்களுக்கு நீங்க துணை நில்லுங்க. உம்மை சார்ந்து, எங்கள் பலத்தை சார்ந்தல்ல, உம்மை சார்ந்து இந்த ஏராளமான 10 லட்சம் ஜனங்களுக்கு மேற்பட்ட இந்த ஜனங்களுக்கு எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு மன்றாடி உத்தம இருதயத்தோடு தேவனை அவன் நோக்கி பார்க்கும் போது 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 10 லட்சம் ஜனங்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எதிரிகள் வந்து நிற்கிறார்கள். ஆசா அதன் மத்தியில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை, உண்மையை நம்பி இருக்கிறோம், நீர்தான் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும், எதிரிகளை முறியடிக்க பலம் தர வேண்டும் என்று சொல்லி சொல்லும் போது ஆண்டவரை அந்த யுத்தத்தை பொறுப்படுத்திக் கொள்கிறார். கர்த்தரை அவர்களுக்கு யுத்தம் செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 13ஆம் வசனத்திலே பார்க்கும் போது கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே உத்தம இருதயத்தோடு அந்த ஆசா ஜெபித்தாரே, அதன் நிமித்தமாய் கர்த்தர் அந்த யுத்தத்தை பொறுப்பெடுத்தார். இந்த ஜனங்களை, யூதா ஜனங்களை கொள்ளையிட வேண்டும் என்று சொல்லி வந்ததான அந்த எத்தியோப்பியரை இந்த யூத ஜனங்கள் கொள்ளையாடும்படியாய், அவருடைய பொருட்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் காலம் போக போக இந்த ஆசாவுடைய வாழ்க்கையில உத்தம இருதயம் அவரை விட்டு நீங்கி போனதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 நாளாகமம் அதனுடைய 16ஆம் வசனத்துல 1ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, ஆசா அரசாண்ட 26ஆம் வருஷத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கு மரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, பக்கத்து சகோதர நாடான இஸ்ரவேல் நாட்டை சார்ந்ததான இந்த பாசா என்று சொல்லக்கூடிய ராஜா வந்து இந்த யூதேயா தேசத்துக்கு எதிராக சில காரியங்களை செய்தான். அவன் போருக்கு வந்தான் என்று சொல்லி கூட செய்யவில்லை. ஒருவரும் போக்கு வரவுமாய் இராதபடிக்கு அவர்களுக்கு எதிராய் சில 1000 பேர்களோடு கூட வந்திருக்க கூடும். ஆனால் அதன் மத்தியில ஏற்கனவே இந்த ஆசா ராஜா தேவனிடத்திலே உத்தம இருதயத்தோடு ஜெபித்ததை காட்டிலும் அதிகமாய் ஜெபித்து செயல்பட வேண்டியதா இருந்தது. ஆனால் இந்த ஆசா ராஜா என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது 2 முதல் நாம் படிக்கும் போது, அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி
எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவரோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினார். பாருங்க, பெரும் படை 10 லட்சம் பேரோடு வந்தபோது ஆண்டவரை நோக்கி இவன் கூப்பிட்டான். ஆண்டவரையுடைய கூப்பிடுதலை, சவத்தை கேட்டு, அங்கலாய்ப்பை கேட்டு அந்த எத்தியோப்பியரை முறியடிக்கத்தக்கதான பலனை கொடுத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு துணை செய்தார். ஆனால் இதையெல்லாம் மறந்து சின்ன ஒரு கூட்டமாய் பாசா என்கிற இஸ்ரவேலின் ராஜா வந்தபோது ஆண்டவரிடத்துல இவன் ஜெபிக்கவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலோசனையை கேட்கவில்லை. அவன் தூர தேசத்துல இருக்கிற சீரியாவின் ராஜாவுக்கு பெனாதாத் என்கிறவனுக்கு வெள்ளியும் பொன்னும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்தும் அரண்மனையிலிருந்தும் எடுத்து, பாருங்க, அவன் சீரிய ராஜாவே, தயவு செய்து எங்களிடத்துல வந்து இந்த பாசா என்கிற ராஜாவோடு நீங்க செய்த உடன்படிக்கையை தள்ளிவிட்டு அவர்கள் எங்களை விட்டு அகன்று போகும்படியாய் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியில பெனாதாத் ராஜா இங்கே இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார். வந்தபோது இந்த பாசா அந்த ராமா என்கிற பட்டணத்தை கட்டுகிற காரியத்தை விட்டு போகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தின் மத்தியில தான் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் அந்த ஆசாவோடு கூட தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவெனில் அவளை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அவ்வளவு பெரும் படையை ஆண்டவர் உம்மை கையில ஒப்பு கொடுத்தாரே. இப்பொழுது ஆண்டவரிடத்தில் அதிகமாய் நீங்க மன்றாடி இருக்கலாமே, ஏன் மற்றொரு நாட்டு ராஜாவை கூலி பொருத்தி அவனை வரவழைக்க வேண்டும்? கர்த்தர் மேல் ஏன் உம்முடைய உத்தம இருதயம் நீங்கி போயிற்று என்று சொல்லி அங்கே உணர்த்துகிறதை பார்க்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாட்களிலே தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு உத்தம இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிற தேவனாக இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னைக்கு ஆசாவுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்டதான ஆரம்பத்துல ஆண்டவரிடத்துல ரொம்ப பயபக்தி, உத்தம இருதயத்தோடு எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு எதிரிகள் வந்தாலும், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி செபித்ததானே ஒரு ஆசா ராஜா காலப்போக்கில சில வருடங்கள் தாண்டினப்புறம் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய காரியத்தை வழியை ஒப்பு கொடுத்து செபிக்கிறதையே மறந்து விட்டு விட்டான். இன்னைக்கு விசுவாசிகளாகி உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி அவருடைய விடுதலை, அவருடைய விசேஷித்த பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிற அனுபவம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் இந்த ஆசாவை போல உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல செபிக்கிற காரியங்கள், பிரச்சனைகளை தேவனிடத்திலே சொல்லி விடுதலை பெறுகிற காரியங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண அவரிடத்துல உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற அனுபவங்கள் ஆசாவை போலவே இல்லாமல் போய்விட்டதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சனங்களாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நீர்தானே ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது அவர் நம்மை கைவிடாதபடிக்கு வழி நடத்துவார். யோபுனுடைய உத்தமத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் என்பதை யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பிசாசனிடத்திலே என்னுடைய மகன் உத்தமன், என்னுடைய மகனாகிய யோபு உத்தமன், அவன் மேல் கண்ணோக்கம் வைத்தாயோ என்று சொல்லி ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய உத்தமத்தை குறித்து, உத்தம இருதயத்தை குறித்து தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். நாம் உத்தம இருதயத்தோடு நடப்போம்னா நமக்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி நமக்காக கிரியை செய்கிற கண்களாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உனக்காக தேவன் இங்கே இருந்து 1000 மைல் தொலைவில் ஒருவேளை உனக்கு எதிராய் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும், இல்லாவிட்டால் எத்தனை மைல் தொலைவில் உனக்கு எதிராய் ஆலோசனையில் நடந்து கொண்டிருந்தாலும் தேவன் உனக்காய் கிரியை செய்து அதை எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி போட்டு உன்னை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 101ஆம் சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதும் போது அதனாலே அவர் சொல்லுகிறார்,
என்ன சொல்லுகிறார் படிப்போம். 2ஆம் வசனத்துல, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். பாருங்க, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். ஞானத்தோடு உத்தமமான உம்முடைய வழிகளிலே, உம்முடைய வசனத்தின் வழிகளிலே ஆண்டவரே நான் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்திலே வருவீரப்பா? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். நாட்களில நாமும் கூட தாவீதை போல ஆண்டவரே என் வீட்டில, என் வாழ்க்கையில, ஒவ்வொரு காரியத்துல உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வோம் என்று சொல்லி தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். 3ஆவதாக, நாம் நீதிமான்களாய் இருந்தால் கண்களை நம்மை விட்டு விலக்காமல் இருப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை தியானிக்க போகிறோம். நாம் நீதிமான்களாய் இருந்தால் கண்களை விலக்காமல் இருப்பார். யோபு 36ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்தை படிக்கிறேன். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். பாருங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய கண்களை நீதிமான்களாகிய அவருடைய பிள்ளைகளை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தாழ்ந்த நிலைமையில ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில, நீதிமான்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வாராம்? தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காதபடிக்கு, என் பிள்ளைய, என் மகனை, இரவும் பகலை நோக்கி கூப்பிடுகிற என்னுடைய பிள்ளைய நான் உயர்த்தணுமே, அவனை ஆசீர்வதிக்கணுமே, அவனை இன்னும் ஒரு உயர்ந்த படியில நிறுத்தணுமே, அவனை சிங்காசனத்துல ஏற பண்ண வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் நீதிமான்களை விட்டு அவருடைய கண்களை விலக்க மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு நல்ல தேவனாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷனை, தம்மை நம்பின ஒரு விசுவாசிய தேவ பிள்ளைய அவர் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய கண்கள் அவனை விட்டு விலக்காதபடிக்கு ஆண்டவர் அவன் மேல் கண் வைத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவனை சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் நீதிமானுக்குரிய தன்மைகளோடு அனுதினம் ஜீவிக்கும் போது நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய கண்கள் நம்மை விட்டு விலகாதபடிக்கு இருக்கும் என்பதை மறக்க கூடாது. மற்றவர்களுக்கும் நமக்கும் கண்டிப்பாய் வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பார். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது ஆதியாமத்துல யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பை அற்பமாய் நினைத்து சின்ன வயதிலே தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து ஆண்டவருடைய தரிசனங்களை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட யோசேப்பை எள்ளி நகையாடி சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள், அருவருத்தார்கள். அவனை ஒரு சந்தர்ப்பத்துல தங்களை விசாரித்து தகப்பன் கொடுத்த உணவுகளை அன்பாய் கொண்டு கொடுத்ததான அந்த சகோதரனை அவனை அடித்து உதைத்து குழியிலே தூக்கி போட்டார்கள் சொந்த சகோதரர்கள். அதற்கு அடுத்தது எகிப்திலிருந்து வந்ததான இஸ்மவேல் வியாபாரிகளிடத்தில் அவர்கள் விற்று போட்டார்கள். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் அந்த யோசேப்பின் மேல் காண்பிக்கவே இல்லை. இந்த இஸ்மவேல் கொண்டு போய் அங்கே எகிப்தின் ராஜாவின் பிரதானியாகிய போத்திபாரிடத்திலே விற்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க எப்படியா இருந்தாலும் யோசேப்பு இஸ்ரவேலில் இருந்தாலும் அடிமையாய் விற்கப்பட்டாலும் தேவன் அவனை சிங்காசனத்தின் மேல் உட்கார வைக்க வேண்டும் என்கிற திட்டம் அவன் வாழ்க்கையில இருந்தபடியினால அவன் எங்கே போனாலும் அவனோடு கூட கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. எகிப்திலே போகும்போது போத்திபாருடைய வீட்டிலே அவன் காணப்படும் போது அந்த போத்திபாருடைய வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க தொடங்கினார். அவன் பார்த்து எல்லாவற்றுக்கும் இந்த யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினான். ஆனால் அங்கே இந்த யோசேப்புக்கு
அவருடைய எச்சமாட்டி மூலமாய் சோதனை வந்தது. தவறாய் குற்றம் சாட்டி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான் யோசேப்பு. சிறைச்சாலையிலும் ஆண்டவருடைய கண்கள் யோசேப்பின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அங்கே சிறைச்சாலை தலைவன் அந்த கைதிகளை விசாரிக்கிற பொறுப்பை யோசேப்பினிடத்திலே கொடுத்தான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்போது யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை உயர்த்த சித்தமானதை குறித்து பார்க்கிறோம். பார்வோனுக்கு முன்பாக அடிமையாய் விற்கப்பட்டதான அந்த யோசேப்பு நிற்கிற தருணத்தை நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள் நினைத்திருப்பார்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், யோசேப்பினுடைய வாழ்க்கையில இனிமே ஒருபோதும் நாம் அவரை பார்க்க போகிறதில்லை, அவன் கண்டு பெருமையாய் பேசினதான தரிசனங்கள் அவனை காப்பாற்ற போகிறதில்லை என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் யோசேப்பை கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று சொல்லி சங்கீதத்திலே பார்க்கிறோம். பாருங்க, அதன் மத்தியில அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறின அப்புறம் 41ஆம் அதிகாரம் 38 முதல் நாம் படிக்கும் போது யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த யோசேப்பை போல வேறு ஒருவரும் உண்டோ என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். பார்வோன் தன்னுடைய பிரதானிகள், அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், தேவாவியை பெற்ற இவனை போல இந்த யோசேப்பை போல வேறு ஒருவன் உண்டோ? பார்வோன் சொப்பனங்களை காண்கிறார். அதை எல்லாரிடத்திலும் தன்னுடைய அரண்மனையில் இருந்த முக்கியஸ்தர்கள், ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாரிடத்திலும் சொன்னார். ஆனா ஒருவரும் அந்த தரிசனத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. யோசேப்பு அந்த தரிசனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் அப்படியே சொல்லி ஒரே மகிழ்ச்சி பார்வோனுக்கு, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லி அவனை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அதோடு அவன் விட்டுவிடவில்லை. பின்பு பார்வோன் 39ஆம் வசனத்துல, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பாருங்க, ஒரு அடிமையாய் நேற்றைக்கு வரைக்கும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்ததான யோசேப்பை ஆண்டவர் சிங்காசனத்தில உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்தபடியினால நேற்றைக்கு வரைக்கும் சிறைச்சாலையின் அடிமைத்தனத்தை அனுபவித்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சிங்காரமான அழகான மெல்லிய வஸ்திரங்கள் உடுத்தப்பட்டது. ராஜா இப்பொழுது சொல்லுகிறார், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். என் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றார். சிங்காசனத்துல ராஜ கம்பீரத்தோடு சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த காரியத்துல மாத்திரம்தான் உன்னை விட நான் பெரியவன், மற்ற எல்லா அதிகாரங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் அந்த ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளவு உயர்வு! தேவன் ஒரு மனிதனை உயர்த்த நினைக்கும் போது எந்த நேரத்திலும் அவரை உயர்த்துவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீதிமான் என்கிற நிலைமையை விட்டு அவன் ஒருபோதும் விலகி போகவில்லை. பாவம் அவனை பாவம் செய்யலாம் வா யோசேப்பு என்று சொல்லி அழைத்தது. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீதிமானாய் இருப்பதுதான் மேன்மையான காரியம், அதுதான் என் கர்த்தர் விரும்புகிறதான காரியம் என்று சொல்லி அதற்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்தபடியினால யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை எகிப்து தேசத்திலே கொண்டு போய் மகிமையான சிங்காசனத்திலே உட்கார பண்ணினார். எந்த சகோதரர்கள் யோசேப்பை தூக்கி போட்டார்களோ அவர்களும் அதை காணும்படியாய் செய்தார். தேவச்சனமே, இன்றைக்கு நீ தேவனுடைய வழிகளிலே நீதிமானாய் நடக்கும் போது ஒருவேளை மற்றவர்களுடைய பரியாசம் பண்ணலாம், அற்பமாய் பார்க்கலாம், அவருடைய பார்வையை வித்தியாசமாய் இருக்கலாம். இவன் பெரியாள் பாரு, இவன் பெரிய நீதிமான் பாரு என்று சொல்லி அற்பமாய் உங்களை குறித்து பேசலாம். அதையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய வழிகளிலே நீதிமான்களாய் உங்களுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்ளும் போது உங்களுக்கென்று தேவன் நினைத்திருக்கிற மேன்மையை ஏற்ற வேளையில அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 42, 43 வசனத்திலே
பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி எல்லாரும் தொண்டரிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்திலே தனக்கு அடுத்ததான ஸ்தானத்திலே, எல்லா அதிகாரம் உள்ள ஸ்தானத்திலே பார்வோன் யோசேப்பை வைத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய மேன்மை ஆண்டவர் யோசேப்பனுடைய வாழ்க்கையில, அவருக்கு பயந்து நடந்ததான யோசேப்பனுடைய வாழ்க்கையில கொடுக்க முடிந்தது பாருங்க. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை என்ன செய்வார்? ராஜாக்களோட கூட சிங்காசனத்திலே உட்கார பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இப்போ இங்க பார்வோன் இருக்கிறார்னா பக்கத்துல யோசேப்பு இருக்கிறார். ராஜாக்களோட கூட தேவன் யோசேப்பை உட்கார வைக்கிறதை பார்க்கிறோம். தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாய் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சில காலத்துக்கு அப்புறம் யோசேப்பினுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். யோசேப்பு அவர்களை எல்லாம் அடையாளம் காண்கிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினான். பாருங்க, தேவன் எந்த தரிசனத்தை கொடுத்தாரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார். எல்லா சகோதரர்களும் நாங்களும் அடிமை அப்படின்னு சொல்லி யோசேப்பினுடைய கால்களிலே விழும்படியாய் கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் சொன்னவைகள் ஒருபோதும் பொய் உரையாது. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் பொய் சொல்லாது. தேவச்சனமே, நாம் நீதிமன்களாய் இருக்கும் போது அதற்குள்ள பலனை கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு கட்டளையிடுவார் என்பதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சாட்சிகளாய் இருக்கிறது. நீதிமான்களாய் இருக்கும் போது அவர் கண்களை நம்மை விட்டு விலக்காமல் நம்ம உயர்வடைய செய்கிற வரைக்கும், எங்க போனாலும், எந்த ஊர்ல போனாலும், எந்த அலைச்சல்கள் நமக்கு எதிராய் வந்தாலும் பிரியமானவர்களே, அவர் நம்மை விட்டு விலக்காதபடிக்கு நம்மை ஆச்சரியமாய் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக 4வதாக ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து செபிக்க போகிறோம். நாம் உண்மை உள்ளவர்களாயிருந்தால் அவர் கண்கள் நம் மீது நோக்கமாயிருக்கும். நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் போது ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாய் இருந்து கொண்டே இருக்கும். நம்மை பார்த்து விட்டு அந்த கண்கள் போகாது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி நல்லோரையும் பொல்லோரையும் பார்க்கிறது. பார்த்துட்டு போகிற கண்கள் அல்ல, அவர் கண்கள் நம்ம மேல் நோக்கமாயிருக்கும். என் மகன், என் மகள் என்று சொல்லி அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாயிருக்கும். சங்கீதம் 101 சங்கீதம் 6ஆம் வசனம், தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உண்மை உள்ளவர்கள் மேல் கண்கள் நோக்கமாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். ஆண்டவருடைய கண்கள் உண்மை உள்ளவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. யாரெல்லாம் உண்மையை பேசுகிறார்களோ, உண்மை பேசி வாழ்கிறார்களோ, உண்மையா நடக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய உண்மையின் மத்தியில உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அதன்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கும். இந்த நாட்களில விசுவாசிகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொய்யை மறைக்கிறதற்கு இன்னொரு பொய் சொல்லி, ஒரு காரியத்தை மறைக்கிறதற்காக பல காரியங்களை செய்து பொய் சொல்லி பொய்யாய் நடந்து பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை செய்கிறவர்களாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நாட்கள பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் உண்மை ஒரு பொய்யை மறைக்கிறதற்காக பொய்யான காரியங்களை செய்து நடக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மை உள்ளவர்களாய் நடக்கும் போது நம்மை அவருடைய கண்கள் நோக்கமாயிருந்து பார்த்து வழி நடத்துகிற கண்களாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியும். பாருங்க, பொய் உதடுகள் ஆண்டவருக்கு அருவருப்பு. பொய் சொல்றீங்களா? எல்லா காரியங்களுக்கும் பொய்யே பேசி பழகினவர்கள் நிறைய பேர் உண்டு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்,
உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். யாரெல்லாம் உண்மையாய் நடக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மையுள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும். துன்மார்க்கரை போல, தேவனை அறியாதவர்களை போல பொய்யான வழியில நடக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. உண்மையுள்ள தேவ பிள்ளைகளாய் இருக்கும் போது அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாயிருக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும்படியாய் கர்த்தர் நடத்தி செல்லுகிற தேவனாயிருப்பார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்துல சத்திய உதடு, அதாவது உண்மையான ஒரு வாய் என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் உண்மையை பேசி வாழும், உண்மையான செயல்பாடுகளோடு நாம் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அதை நம்முடைய உண்மை ஆண்டவர் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருப்பார். பல நேரங்களிலே நாம் உண்மையாய் நடக்கும் போது, உண்மையாய் பேசும்போது, உண்மையாய் செயல்படும் போது மனிதர்கள் சொல்லுவார்கள், இவர்களுக்கு பிழைக்கவே தெரியல, இவர்களுக்கு பிழைக்கவே தெரியல அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாய் நடக்கும் போது கண்டிப்பாய் கர்த்தர் அதற்கு பலனை கொடுப்பார். நம்முடைய பேச்சுல உண்மை, நம்முடைய ஜீவியத்துல வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும். நம்முடைய ஜெப ஜீவியத்துல நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறதுல, வேத வாசிப்புல உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வருமானங்களில, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் கொடுக்கும் போது எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் கொடுக்கிற காரியத்துல, கொடுத்திருக்கிறதிலிருந்து ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல கூட நாம் உண்மையா இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். காரணம், தேவன் அதிகமாய் நமக்கு கொடுத்து விட்டு நம்ம கொஞ்சமா, இதுதான் என்னுடைய தசமபாகம் இந்த மாத வருமானத்திலிருந்து நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறைத்து கொடுக்கும் போது ஆண்டவர் அதை பார்க்கிறார். நீங்க ஒருவேளை சொல்ல, ஐயா எனக்கு வருமானம் வந்ததுல இருந்து சின்ன ஒரு காணிக்கையை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது பிரச்சனை இல்லை, இதுதான் என்னுடைய உண்மையான தசமபாகம் அப்படின்னு சொல்லி நம்ம பொய்யாய் கொடுக்கிற காரியத்திலும் நம்ம தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் அதற்கு அவர் பிரதிபலனை கட்டளையிடுகிற தேவனாய் இருப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற கண்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தேவ ஜனமே, இந்த நாளிலும் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் தியானித்த வசனங்களை நம்முடைய மனக்கண் முன்பாக ஒரு விசை கொண்டு வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது பார்த்தோம், வசனத்தின்படி நாம் வாழும்போது அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, உத்தம இருதயத்தோடு நாம் இருக்கும்போது நமக்காக பூமி எங்கும் அந்த கண்கள் உலாவி கிரியை செய்கிறதாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறோமா, இல்லாவிட்டால் அதையெல்லாம் மறந்து ஒரு நாள் கூட பைபிள் படிக்காதபடிக்கு, தேவனை தேடாதபடிக்கு, மனம் போன போக்கில எவ்வளோ நேரம் இருந்தோம் நம்ம ஜீவிக்கிறோமா? கொஞ்சம் ஆண்டவருடைய வசனங்களை நோக்கி பார்த்து அதன்படி ஜீவிக்க இடம் கொடுப்போம். உத்தம இருதயம் ஆசாவுக்கு முதல்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில அந்த உத்தம இருதயம் காணாமல் போய்விட்டது. சின்ன ஒரு படைதான் அவனுக்கு எதிராய் வருகிறது. ஆனா சீரியாவின் ராஜாவுக்கு தங்கத்தையும் விலையேறப்பட்ட காரியங்களையும் ஆலயத்திலிருந்தும் அரண்மனையிலிருந்தும் எடுத்து கொடுத்து, ஐயா வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மனிதனை நம்புகிறான். கர்த்தரை நம்ப வேண்டிய அந்த ஆசா ராஜா மனிதனை நம்பினான். அதனாலே ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, இது முதற்கொண்டு உனக்கு எதிராக யுத்தங்கள் வருமாசா என்று சொல்லி தேவன் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில உத்தம இருதயத்தோடு தேவனை பின்பற்ற கற்றுக்கொள்ளும். உத்தம இருதயத்தோடு தேவனை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் சார்ந்து கொள்ளுகிற ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம். நீதிமான்களாய் இருக்கும் போது கண்களை நம்மை விட்டு நம்மை உயர்த்துகிற வரையில், சிங்காசனத்துல உட்கார வைக்கிற வரையிலும் ஆண்டவர் நம்முடைய கண்களை நம்மை விட்டு விலக்கார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. உங்களையும் அவர் கண்டிப்பாக நீதிமான்களாய் இருக்கும்போது ஆசீர்வதித்து நடத்துவார்.
உண்மையுள்ளவர்களாயிருந்தால் அவர் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். இங்கே எல்லா காரியங்களிலும் தேவனை பார்க்கிறார். தேவனுடைய கண்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி உண்மையை தரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரை தியானிக்கும்படியாக உதவி செய்தீர். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு உம்மை சேவிக்க வசனத்தை கை கொண்டு நடக்க ஆண்டவர் அதன் மூலமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை வருஷம் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை நீதிமான்களாய் இருக்கும் போது ஆண்டவரை கண்களை விளக்காமல் நீரங்களை உயர்த்துகிறவர் என்று சொல்லி பார்த்தோம். உண்மையை பார்க்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம். வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கொண்டு வரட்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் எழுப்புதலை கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஊரடங்கு நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். கொரோனா வியாதியின் தாக்குதலுக்கு எல்லா குடும்பங்களையும் விலக்கி காத்துக் கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆச்சரியமாய் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற எங்கள் ஆண்டவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த கொரோனாவினாலே ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் மனமுடைந்து போய் தங்கள் வாழ்க்கை முடிக்கிற சில ஜனங்களை பார்க்கிறோம். எல்லாருக்கும் மன ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும், தைரியத்தை கொடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே நேரத்துல ஆண்டவரே இந்த கொரோனா பாதிப்பின் மத்தியில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்கள் பாதுகாக்கப்படும். ஆண்டவரை பாதுகாக்க இருக்க வேண்டியதானே அதிகாரிகள் ஜனங்கள் நிதானமாய் நடத்த ஆண்டவரே ஜனங்கள் அவர்களுக்கும் ஆண்டவரை அறிவை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். உலகம் முழுவதிலும் இந்த கொரோனாவினால ஏராளமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை தங்கள் வேலையை ஆண்டவரை தங்கள் குடும்பத்தை நடத்த முடியாதபடிக்கு கவலையோடு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின் பாதையை ஆண்டவரை ஜனங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வேதத்தின்படி ஜீவித்து ஆண்டவரே எல்லா சாப கட்டுகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய விடுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஆலயங்களிலும் ஆண்டவரே அப்பா ஆராதனை நடத்த முடியாது இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி சீக்கிரத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை கட்டளையிடும். இயேசுவே உம்முடைய வல்லமையை நீர் விளங்க செய்யத்தான் வேண்டும் அப்பா. ஆண்டவரே உலகம் முழுவதிலும் ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமையை விளங்க செய்வீராக. உம்முடைய வல்லமையில கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாளிலே தேவ வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.